நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2020 ரிலீஸ் ஆன படம் தான் அஸ்வாஸ்தமா. இந்த படத்தில் நம்ம நாகசௌரியா, மெகரின் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 93% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் அஸ்வாஸ்தமா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம விஜய் சூப்பரில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த படத்தை நம்ம விஜய் சூப்பரில் தமிழ் டப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் பிளடி டேடி. இந்த படத்தில் நம்ம சாஹித் கபூர், டயானா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 79% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் பிளடி டேடி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம ஜியோ சினிமாஸில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம ஜியோ சினிமாஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் வேதா. இந்த படத்தில் நம்ம சிவராஜ்குமார் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 90% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தமிழ்லையும் வேதா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்னடா மூவி. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம C5ல் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் பாப்பன். இந்த படத்தில் நம்ம சுரேஷ் கோபி மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 91% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் பாப்பன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம விஜய் சூப்பரில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2016 ரிலீஸ் ஆன படம் தான் வெட்டா. இந்த படத்தில் நம்ம குஞ்சாக்கா போபன், மஞ்சு வாரியர் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 92% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழில் ஹண்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் ஜான் லூதர். இந்த படத்தில் நம்ம ஜெயசூர்யா மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங்கில் 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 93% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணி இருக்காங்க. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஜான் லூதர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் பண்ணி இருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இது ஒரு மலையாள மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம ஆகா தமிழில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம ஆகா தமிழில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் விருபாக்ஷா. இந்த படத்தில் நம்ம சாய் தரம் தேஜ், சம்யுக்தா மேனன் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங்கில் 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 94% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் விருபாக்ஷா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் சக்கரவியூகம். இந்த படத்தில் நம்ம அஜய் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங்கில் 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 80% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் சக்கரவியூகம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் ரெட்டை. இந்த படத்தில் நம்ம ஜோஜு ஜார்ஜ், அஞ்சலி மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங்கில் 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 91% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ரெட்டை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் சூப். இந்த படத்தில் நம்ம துல்கர் சல்மான், சன்னி தியோல் மற்றும் பல ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங்கில் 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 86% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழையும் சூப் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லேயும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸில் இந்த படம் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நம்ம C5ல தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம C5ல தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 க்ரைம் த்ரில்லர் மூவிஸில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, எந்த படத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னு நம்ம பார்த்த டாப் 10 லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ் டப்பிங் டாப் 10 மூவிஸ்களை பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.